இன்னைக்கு நம்மகிட்ட குறைஞ்ச விலையில இருந்து அதிக விலை வரைக்கும் கிட்டத்தட்ட 6 கிரிக்கெட் பால்ஸ் இருக்கு. அதாவது சீப் வெர்சஸ் எக்ஸ்பென்சிவ் கிரிக்கெட் பால்ஸ் இருக்கு. 40 ரூபாய் மதிப்புள்ள ஸ்டம்பர் பால் இருக்கு, 700 ரூபாய் மதிப்புள்ள டென்னிஸ் பால் இருக்கு, 600 ரூபாய் மதிப்புள்ள ரெட் செரி பால் இருக்கு, 350 மதிப்புள்ள பாக்ஸோ பால் இருக்கு, 1350 ரூபாய் மதிப்புள்ள பிங்க் லெதர் பால் இருக்கு, 2350 ரூபாய்க்குள்ள டெஸ்ட் பால் இருக்கு. சோ எதுக்கு இவ்வளவு பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? அதுவும் ஹையஸ்ட் பிரைஸ்லாம் பார்த்தா 2350 ரூபாய் வரைக்கும் விக்கிறாங்க. அதுல என்ன அப்படி இருக்குன்றத இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் டெஸ்டா பார்த்தா நார்மலா கீழ குத்துனா எவ்வளவு தூரம் இந்த பால்ஸ் எல்லாமே பவுன்ஸ் ஆகுதுன்றத செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் 40 ரூபாய் ஸ்டம்பர் பால். ஆத்தாடி ஆள் உயரத்துக்கு எவுது ப்ரோ. நெக்ஸ்ட் 70 ரூபாய் டென்னிஸ் பால். இது கொஞ்சம் கம்மியா ஏ ஹைட்டுக்கு தான் வருது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் தான் அவன் ஹைட்டுக்கு மேல போச்சு, இப்போ ஏன் ஹைட்டுக்கு மேல தான் வருது. அடுத்து 600 ரூபாய் ரெட் செரி பால். இடுப்புக்கு தாங்க வருது. நெக்ஸ்ட் 850 ரூபாய் பாக்ஸோ பால். இது கொஞ்சம் அதிகமா வருது ப்ரோ. செஸ்ட் வரைக்கும் வந்துருச்சு. அடுத்தது 1350 ரூபாய் பிங்க் பால், பிங்க் லெதர் பால். இது வந்து ரெண்டுக்கு இன்பிட்வீன்ல இருக்கு. ஆக்சுவலா பாக்ஸோ பாலுக்கும் ரெட் செரிக்கு இன்பிட்வீன்ல வருது. ஃபைனலா 2300 ரூபாய் மதிப்புள்ள டெஸ்ட் பால். இது எனக்கு தெரிஞ்சதுக்கு எப்பவே வாத நினைக்கிறேன். டெஸ்ட் பண்ணுவோம். ஏய் என்னங்க போட்டா எங்கட டர்ன் ஆகி போகுது. நீங்க டர்ன் போட்டீங்களா? திருப்பி போடுங்க. 2300 ரூபாய் ப்ரோ டேன் ஆகுது. இது எவ்வளவு மாட்டேங்குது. ஓரளவுக்கு காலுக்கு கொஞ்சம் தொட அளவுக்கு வருதுங்க.